تذكر يوما كنت تعانق دمعة الفكر تناجي الله في صبر وترجو رحمة. நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்முடைய ஷேக் சிஹாப் சலபி இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம சில கேள்விகளை சிஹாப் சலபி அவங்கள்ட்ட கேட்க போகிறோம். ஷேக் நமக்கு அவங்களுடைய குர்ஆன் சுன்னா ஒளியில் நமக்கு பதில் அளிக்க போகிறாங்க. அதில் முதலாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இளைஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஷேக் இருக்குதுண்டா, இந்த நஃப்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது. ஏன்னா இளைஞர்கள் அதிகமான அந்த நஃப்ஸில் பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமாக மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகள் என்ன ஷேக் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இளைஞர்கள் மாத்திரமல்ல, எங்களுக்கும் அதே பிரச்சனைக்கு தான் எல்லோருக்குமே. உள்ளத்தை கட்டுப்படுத்துதல் என்பது உண்மையில் பெரும் சவாலான ஒரு விஷயம். இஸ்லாம் அல்லாத மாற்று மதங்களை பொறுத்த வரைக்கும் துறவரம் மிகச்சிறந்த வழி என்று சொல்லுவாங்க. எங்களுடைய ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் எங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துறதுக்கும். இஸ்லாம் அப்படி சொல்லலை, வித்தியாசமான சில வழிமுறைகளை இஸ்லாம் சொல்கிறது. எங்களுடைய உள்ளம் இந்த டிவி சேனல் மாதிரி அல்ல. ஒரு சேனலை மாற்றினா தந்தி டிவி, இன்னொரு பட்டனை ரிமோட்டில் மாற்றினா இன்னொரு சேனல், ஸ்போர்ட்ஸ் சேனல், இப்படி வாரதல்ல. எல்லாமே ஒரே சேனல் ஒரே இடத்துல இருக்குது. இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது பெரிய ஒரு கஷ்டம். இளைஞர்களிடம் எங்கள்கிட்ட இருந்து வார இந்த பிரச்சனை சஹாபாக்களுக்கே இருந்திருக்குது. சஹாபாக்கள் ரசூலுல்லாவை நேரடியாக பார்த்தவர்கள், வஹி இறங்கிய காலத்தில் வாழ்ந்தவர்கள், மிக பேணுதலாக வாழ்ந்தவர்கள், சுவர்க்கவாதிகள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள். அப்படி இருந்தும் இந்த உள்ளத்தை ஒரு முகாமைத்துவம் செய்வதில் அவர்களும் பல சவால்களை எதிர்கொண்டார்கள். அதுக்கு உதாரணமாக எங்களால் சொல்ல முடியும். ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓடி வாராங்க. ரசூலுல்லாவின் சபையில் இருக்க இந்த கல்பு கண்ட்ரோல் ஆகுது. அந்த சபையை விட்டு தாண்டினா கண்ட்ரோலை இல்லாது. அப்படி என்றால் நான் நிஃபாக்தனம் உள்ளவனோ என்ற ஒரு சந்தேகம் வருது. இந்த செய்தி என்னத்தை சொல்லுது? சஹாபாக்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்திருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. அந்த வகையில் இஸ்லாம் சில அடிப்படைகளை, எங்களுடைய இந்த ஆத்மாவை ஒருநிலைப்படுத்துவதற்கு சில வழிகாட்டல்களை சொல்லுது. அதில் முதன்மையான ஒரு வழிகாட்டல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். குர்ஆன் தொடர்பாக சொல்கிற நேரத்தில் ஃபிஹி ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர், ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் சுதூர். இந்த அல் குர்ஆனிலே உள்ளத்தில் இருக்கின்ற நோய்களுக்கு நிவாரணி உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நோய் இரண்டு விதம். ஒன்று உடலில் உள்ள நோய்கள், இன்னொன்று உள நோய்கள். எங்களுக்கு தெரியும் உடல் நோய்கள் மௌத்தோட முடிஞ்சிடும். ஆனால் உள நோய்கள் மௌத்துக்கு பிறகுதான் அதற்கான விசாரணைகளை ஆரம்பிக்கப்படும். உள்ள நோய்கள் அதில் குர்ஆனில் அதற்கான நிவாரணி இருக்குது அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒரு 3 முறைகளை நாங்கள் இப்போ சொல்கிறோம். உள்ளத்தை பக்குவப்படுத்தி கொள்வதற்கும் கட்டுப்படுத்தி கொள்வதற்குமான வழிகள். அதில் முதன்மையானது குர்ஆனோடு யாரெல்லாம் நெருக்கமான தொடர்பை வைத்துக் கொள்கிறார்களோ, படித்தல், ஓதுதல், அதை பற்றி சிந்தித்தல், இந்த தொடர்போடு இருப்பவர்கள் நிச்சயமாக உள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, உள்ள நோய்களில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு ஏற்படும். ரெண்டாவது ஒரு அம்சம் என்னவென்றால், உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். ரெண்டாவது ஒரு விடயம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதும் குர்ஆன் உண்மைப்படுத்துகின்ற சில செய்திகள். ஷைத்தான் உங்களுடைய பகிரங்க விரோதி அப்படி என்று குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஷைத்தானுக்கு எங்களோட உடலில் தேவை எங்களோட காலோ கண்ணோ கையோ தலையோ அல்ல, கல்பு தான் தேவை, உள்ளம் தான் தேவை. அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, உள்ளத்தில் ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, அது சீராகிவிட்டால் உடல் முழுவதும் சீராகிவிடும், அது கெட்டுவிட்டால் உடல் முழுவதும் கெட்டுவிடும்ட்டாங்க. அதுதான் உள்ளம்ட்டாங்க. அப்போ ஷைத்தானுக்கு எது தேவை? உள்ளம்தான் தேவை. உள்ளத்தை பிடிச்சிட்டான்டா எங்கட கண் காது தலையெல்லாம் அவனுக்கு ஒர்க் பண்ணும். அப்போ ஷைத்தானிடம் இருந்து இந்த உள்ளத்தை பாதுகாத்தோமாக இருந்தால் நிச்சயமாக உள்ளத்தை, கல்பை கண்ட்ரோல் பண்ணலாம். ஷைத்தான்ட்டிருந்து விடுபடுறதுக்கு சில அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சூரத்துல் பக்ரா, குல் சூறாக்கள். நாங்கள் இந்த வழக்கங்களோடு பிஸ்மி சொல்லி கதவை மூடுதல், ஷைத்தான் உள்ள நுழைய மாட்டான். காலை மாலை துஆக்கள், இவைகளோடு இந்த ஔராதுகளோடு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கிறார்களோ, ஷைத்தானை எப்பொழுதும் என்னுடைய பகிரங்க விரோதி என்கிற மனோநிலையில் இருக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களால் உள்ளத்தை கட்டுப்படுத்த முடியும்.
மூன்றாவது ஓர் அம்சம், அதாவது இறுதியுமான ஒரு செய்தி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், உள பலவீனங்கள் இருக்கும். உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கும், எனக்கு ஒரு பலவீனம் இருக்கும். நான் கட்டுப்பாட்டுடன் நடக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். நீங்க கட்டுப்பாட்டுடன் நடக்கிற ஒரு விஷயம் எப்படி இவரால் மாத்திரம் சாத்தியமாக இருக்குது அப்படி என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். எனவே உள்ளத்தை கட்டுப்படுத்துகின்ற நினைக்கின்ற ஒவ்வொருவரும் என்னுடைய பலவீனம் என்ன, அதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன வழி என்கிற புரிதல், அவரை பற்றி அவரே மிக அறிந்தவர். அந்த வகையில் அவர் எந்த விஷயத்தில் பலவீனம், பெண்கள் விஷயத்தில், தனிமையில் ஃபோன் கையில் இருக்கிற நேரங்களில், அல்லது இசை விஷயத்தில், அல்லது ஃபைனான்சியல் விஷயத்தில், அல்லது பட்டம் பதவிகள் விஷயத்தில், ஏதோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலவீனங்கள் இருக்கும். அந்த பலவீனங்களை தன்னை பற்றி அறிந்து கொண்டு அதை நிவர்த்தி செய்வதற்கு பிரத்யேகமான இந்த வழி, மூன்றாவது இப்போ சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். அந்த வழிகளை கையாளுகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் இது ஒற்றை உரைகளில் மாற்றங்கள் வருகின்ற ஒரு அம்சம் அல்ல. நீண்ட பயிற்சிகளும் நீண்ட தியாகங்களுக்கு பின்னாடியே இது சாத்தியமான ஒரு வழிமுறையாக அமையும். ஆனாலும் ஒரு மிக மிக சுவர்க்கம் நுழைய ஆசைப்படுகிற எல்லோரும் கட்டாயம் செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய ஒரு தலைப்பாகவே இது இருந்து கொண்டிருக்குது. வல்லாஹு அலம். அல்லாஹ்வே மிக அறிந்தவர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் ஷேக்.